கோலிவுட்டின் பிரபல ஜோடியாக கருதப்பட்ட நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா சோர்ணலிங்கம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இணைந்து வாழ்ந்து 2 பிள்ளைகளுடன் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி வந்தவர்கள். ஆனால் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் திடீரென சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் விசாரணை நாளை நடைபெற இருக்கிறது. இந்த விவாகரம் தமிழ் சினிமாவில் பெரிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. முன்பு தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், ஜிவி பிரகாஷ்குமார், சைந்தவி போன்ற பிரபலங்களின் விவாகரத்துகள் நடந்திருந்தாலும் குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாக முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை சங்கீதா தனது மனுவில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். விஜய்க்கு இன்னொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு உள்ளது என்றும் அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக தனது சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் நாளைய விசாரணையில் விஜய் நேரில் ஆஜராகுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதுவும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் இந்த வழக்கு அரசியல் மற்றும் திரையுலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கிடையில் ஒரு புதிய தகவலும் வெளியாகியுள்ளது. விஜய் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர் என்றும் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு ஜோசியர் மும்பையில் இருந்து வந்து இரு தரப்பினருடனும் பேசி சமரச முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் சங்கீதாவுக்கு விவாகரத்து வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜீவனாம்சம் குறித்து இன்னும் ஆலோசனை தேவைப்படுவதாகவும் தற்போது சுமார் 40 கோடி ரூபாய் வரை வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் 2 குழந்தைகளின் பொறுப்பையும் தானே ஏற்க தயார் என விஜய் தரப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவாகரம் எப்படி திருப்பம் எடுக்கப் போகிறது, நாளைய விசாரணை எந்த முடிவை தரும் என்பதற்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள்.